ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு, நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேயா? காலைல எந்திச்சதுமே குடிக்கிற வாட்டர் வந்து என்னென்னா சீரக தண்ணி தாங்க. அதை குடிச்சிட்டு தாங்க நம்ம எந்த வேலைனாலும் பார்க்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தோசை மாவுலாம் எப்படியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அரைச்சி வச்சோம்னா ஒரு வியாழன் வெள்ளி வர அப்படியே வரும் இல்லைங்களா? அந்த லாஸ்ட்டு பேட்டரை என்ன பண்ணுவோம், ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா சில பேர் தூர ஊற்றுவாங்க இல்லைங்களா? நான் வந்து தூரெல்லாம் ஊற்ற மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, அதில் கொஞ்சம் கோதுமை மாவெல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மஞ்சள் பொடி எல்லாமே கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான காலையில் டிஃபன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ பணியாரம் தான். இதில் நீங்கள் கேரட் எல்லாமே துருவி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற தோசை மாவில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பணியாரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம இப்போல்லாம் யார் இந்த மாதிரி பணியாரம்லாம் சாப்பிட்றானே தெரிய மாட்டேக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம உணவுகளை வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர உணவோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. இப்போல்லாம் என்னென்ன டெசர்ட்லாமோ புதிய புதிய பேரில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்னோடய குழந்தைக்கு நான் செஞ்ச வந்து ஒரு க்யூட்டான ஹேர் ஆக்சசரிஸ். உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் பக்கத்தில் எல்லாருமே இது மாதிரி செஞ்சு எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஓப்பன் ஆன புதுசில் வந்து நம்ம புக்குக்கு அட்டை போடுறது வந்து பெரிய வேலையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது பெரிய வேலை அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட அட்டை போட்டு மாளாது அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு எந்திக்கும் போது எப்பா குறுக்கு வலி தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு புக்குக்கும் கரெக்டாக சைஸ் எடுத்து கட் பண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா புக்குக்கு தனியாக, நோட்டுக்கு தனியாக, அப்பப்பா ஸ்கூலுக்கு போகிறத விட அவங்க ரொம்ப எப்படி இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தாங்க பெண்டு நிமிருது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வருஷம் கண்டிப்பாக நம்ம இதை ஃபேஸ் பண்ணியே ஆகும் இல்லைங்களா? ஓகே, பரவாயில்ல, நல்லா நம்ம குழந்தைங்களுக்காக தானே. ஓகே, இதுவும் ஒரு வேலை. ஓகே, எக்ஸ்ட்ராவாக ஒன்று, மற்ற வேலையை விட இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை. ஓகே, ஒவ்வொன்றா அப்படியே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ஒரு வாரம் போச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லீவ் அப்போவே பார்த்திங்கன்னா புக்கு வாங்கிட்டு வந்துடும், அந்த ஒன்று. அதுக்கடுத்து ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் நோட்டு கொடுப்பாங்க. இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கிட்ட அப்படியே இழுத்துட்டு போச்சு. ஸோ அட்டை போடுறதே பார்த்திங்க அப்படின்னா நைட்டெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அந்த மாதிரி போடுறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4:00 இருக்குங்க. என்னோடய கிச்சனோட நிலமையை மட்டும் நீங்கள் பாருங்கள். காலையிலேருந்து இந்த 4:00 வரையுமே நான் வந்து பாத்திரம் கழுவலை. ஓகேங்களா? கிச்சனோட கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, மலை மாதிரி சும்மா சாரெல்லாம் குமிஞ்சு கிடக்குதா பாத்திரங்கள். இதை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத காட்ட போகிறதில்ல. ஆனால் இந்த கழுவுற கேப்பில் நான் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியே ஆகணும் இல்லைங்களா? இந்த மாதிரி பாத்திரம் நிறைய இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செய்கிற வேலை பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தூத்து அள்ளிடுவேன். ஓகேங்களா? வீடை தூத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து செல்ஃப் கேர் பண்ணணும்னு தோணும். ஆனால் மற்ற நேரத்தில் பண்ணவே தோணாது. இன்றைக்கி எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நான் கையில் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முல்தானி மட்டியும் கொஞ்சம் பாலும் எடுத்து நல்லா கலக்கிக்கிட்டேன். அதை நல்லா கலக்கிக்கிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. ஏன்னா இது நம்ம சும்மா இருக்க நேரத்தில் செய்வோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற நேரத்தில் நம்ம போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்திரத்தையும் கழுவுன மாதிரி ஆச்சு, நம்ம மூஞ்சிக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரியும் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுவேன், நல்லா ஃபேஸ் பேக்லாம் போட்டு விட்டுட்டு டிவியில் நல்லா சத்தமாக பாட்டையும் வச்சுட்டு நான் வந்து கடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்து பாத்திரம் கழுவும் போதே பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பாட்டு முடியறதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை கழுவுறோம் அப்படின்னு நான் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டும் பாத்திரத்தை கழுவேன் சில நேரம். இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு, குளிச்சுட்டு வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. ஈவினிங் டைமில் மட்டும், காலையிலலாம் குடிக்கிறது கிடையாது, ஈவினிங் டைமில் மட்டும். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே இது பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரை எப்போதுமே இந்த மாதிரி தனியாக தாங்க கவுத்தி வைப்பேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை நல்லா தண்ணி வடிச்சதுக்கப்புறமா இப்படி குப்பரை கவுத்தி வச்சுருவேன். ஸோ மிக்ஸி ஜார் வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் நீண்ட நாள் வந்து உபயோகத்துக்கு இருக்கும். ஸோ அதையும் பாத்திரமா நம்ம வந்து போடக்கூடாது இல்லைங்களா? ஸோ டீயை நல்லா கொதிக்க வச்சுட்டு சைட் பை சைடாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற வேலைலாம் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ என்னோடய பாத்திர கூடையை மட்டும் பாருங்கள், நான் எவ்வளோ பாத்திரத்தை கழுவி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பாத்திரங்க, நம்ம ஒரு நேரம் கழுவலை அப்படின்னா எவ்வளோ சேர்ந்துருது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் முல்தானி மட்டி போட்டிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இதை போட்டுட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னர் டைம். ஸோ இன்றைக்கி நான் செய்கிற ரெசிபி என்ன அப்படின்னா பாஸ்தா தாங்க செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ்தா தான். பாஸ்தா நல்லா வேக வச்சுட்டு மசாலா பொடி போட்டு அப்படியே பரட்டி எடுத்து கொடுத்துருவேன். ஸோ குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாஸ்தாலே நிறைய வெரைட்டி பண்ணலாம். எக்கு போட்டு பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து கிராஃப்ட் ஒர்க்கு தான். நான் வந்து ரொம்ப இதில் வந்து இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மைன்யூட்டாக அப்படிலாம் நான் கிடையாது. எனக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து தோணும், ஓகே கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஏதாவது எழுதி மாட்டணுமே அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும். சரி இதுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நம்மக்கிட்ட கார்ட்போர்டு எப்படியும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த ஒரு கார்ட்போர்டு அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பழைய புக்கில் இருக்கிற சின்ன சின்ன பிக்சர்ஸ் இருக்குங்களா, நம்ம கிச்சனுக்கு தேவையான பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கே ஒரு சில பூ பிடிக்கும், பறவைகள் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி ஒட்டலாம். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு நான் இதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸு. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில் பாம் ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாம் ஆயிலை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் நல்லா உடச்சி ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியை நல்லா தட்டி அந்த எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த இஞ்சியை வந்து நல்லா கருகணும் ஓகேங்களா. நல்லா கருகினதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்கள், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புளியும் போடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மட்டும் தட்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ரேஷன் கடையில் உள்ள பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைம். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பானிபூரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது. ஸோ சூப்பரான டீ டைமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக், அதாவது பானிபூரியும் நம்ம மசாலாவும் சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்நாக் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.